அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு விசேஷித்த வேளையிலும் கூட தேவன் நமக்கு கிருபை பாராட்டி அவருடைய மேன்மையான மகத்துவமான சத்தியங்களை தியானிப்பதற்கு நமக்கு கிருபை சேகரிக்கிறார். முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு ஈசாக்கின் துறவுகள். ஈசாக்கின் துறவுகள் இந்த தலைப்பிலே தேவனுடைய சத்தியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த பாடத்திற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இது நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வசன பகுதி. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா வச்சு இன்றைய பாடத்துக்குள்ள நாம போயிடலாம். ஈசாக்கின் துறவுகள் இந்த பாடத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா தலைப்பே நமக்கு சொல்லுது. ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சு இன்றைய பாடத்தை நாம தியானிக்க போறோம். சரி, இப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில நடந்த எந்த சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா பாருங்க, அப்படியே பாடத்துக்குள்ள அப்படியே மெதுவா உள்ள போயிடலாம். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். பாருங்க, இப்போ ஒரு பஞ்சம் ஒண்ணு வருது. ஆபிரகாமுடைய காலத்திற்கு பின்னாடி ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய காலத்துல வருது. அப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போறார். இப்போ இந்த ஒரு டைம்ல இப்ப தேவன் பாருங்க, இப்ப ஈசாக்குக்கு தரிசனமாகி பாருங்க, அடுத்த வசனத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். பாருங்க, இப்போ நீ அங்கேயே இரு, நீ எகிப்துக்கு மாத்திரம் போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு அங்க தேவன் சொல்றார். எகிப்துக்கு போயிடாதப்பா, இங்கே இரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இப்ப ஈசாக்கு அங்கே இருக்கிறார். சரி, இப்போ இந்த கேரார்ல பெலிஸ்தர் தேசத்துல ஈசாக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 13-14 ஆதியாகமம் 13-14. ஓகேங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாருங்க, இப்ப அவரு நல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டு மகா பெரிய ஐஸ்வர்யவான அங்க இருக்கிறார். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில வழக்கம் போல அங்க இருந்த அந்த ஜனங்களுக்கு ஈசாக்கு மேல ஒரு பொறாமை வருது. பயங்கரமான ஒரு பொறாமை வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க, 15ஆம் வசனத்துல, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அதாவது ஆல்ரெடி ஆபிரகாம் அவர் வெட்டி வைத்திருந்த துறவுகள் அங்க இருந்திருக்கு. அந்த துறவுகளை எல்லாம் வந்து இவங்க அதற்கப்புறம் இப்போ மண்ணினால நிரப்பி அதை தூர்த்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுது. சரி, இப்ப ராஜா இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ராஜாவும் அங்க பயந்துடுறார். ஏன்னா இவர் பயங்கர ஐஸ்வர்யவானா, இவங்களை பார்க்கும் ரொம்ப ஒரு பலத்த ஒரு மனுஷனா அங்க ஈசாக்கு மாறிடுறார். பாருங்க, 16ஆம் வசனத்துல அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லி இப்போ ராஜாவே அங்க பயந்துடுறார்.
கடைசியில இப்ப ஈசாக்கு எங்க போறார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, பாருங்க வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துருவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பாருங்க இப்போ இப்ப ஈசாக்கு அங்க மிகவும் பலத்த ஒரு மனுஷனா மாறினதுனால இப்போ அவர் ராஜாவே பயந்து ஈசாக்கு போக சொல்றார். இப்ப ஈசாக்கு அங்கிருந்து கிளம்பி இவர் எங்க வந்துடுறார் அப்படின்னா, அதே ஊர்ல ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்துடுறார். ஒரு பள்ளத்தாக்குல இப்ப கூடாரம் போட்டு இப்ப அங்க குடியிருக்கிறார். சரி, இப்ப ஒரு ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப பள்ளத்தாக்குல அங்க துறவு கிணறு வெட்டுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நமக்கு தெரியும், தண்ணீர் தான் அங்க வாழ்வினுடைய ஜீவ ஆதாரம். இந்த தண்ணீர் எந்த இடத்துல இருக்கோ அதை சுத்தி தான் ஜனங்கள் அங்க குடியிருப்பாங்க. அப்ப தண்ணீர் இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிணறு தான் அங்க இருந்த ஒரே சோர்ஸ். வந்து அதை துறவு வெட்டி அதை பேஸ் பண்ணி அவர்கள் அதை சுத்தி அங்க குடியிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப இந்த பள்ளத்தாக்குல இப்ப ஈசாக்குடைய வேலைக்காரர் எல்லாமே அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப துறவு வெட்டுறாங்க. பாருங்க வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பாருங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டி அங்க ஒரு நீரூற்ற அங்க பாக்குறாங்க. இப்போ அந்த கிணறு வெட்டின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு அங்க வருது. இப்ப பாருங்க, இப்ப இந்த கேராரூர் இவர் பள்ளத்தாக்குக்கு வந்துட்டார். பட் பள்ளத்தாக்குக்கு வந்து இவருக்குன்னு ஒரு கிணறு வெட்டுறார். பட் கிணறு வெட்டினாலும் பாருங்க இவர்களுடைய அந்த ஒரு விஷயம், அந்த பொறாமை, அந்த ஒரு விஷயம் போகவே மாட்டேங்குது. பாருங்க 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ஒண்ணு அங்க ஸ்டார்ட் ஆகுது. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பாருங்க, கிணறு வெட்டுறது ஒரு சாதாரண வேலையா அப்படின்னா, இப்பயே அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலை. பாருங்க, அப்போ எந்த ஒரு டெக்னாலஜி, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு கிணறு வெட்டிருப்பாங்க. பல நாட்கள் அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கும், பல மாதங்கள் அதற்கு எடுத்திருக்கும். அதே நேரத்துல அவர்கள் கொடுத்த அந்த உழைப்பு ரொம்ப அசாதாரணமான ஒரு உழைப்பை தான் அவர்கள் கொடுத்திருக்கணும். அதே மாதிரி தண்ணி வர வரைக்கும் பொறுமையோடு அவர்கள் காத்திருந்து அந்த கிணறு அவர்கள் வெட்டி இருக்கணும். எல்லாமே கஷ்டப்பட்டு போராடி அந்த கிணத்தை வெட்டி தண்ணீர் கிடைச்சதுக்கு அப்புறம், எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து இன்னொரு குரூப் வந்து இது எங்களோடது அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஈசாக்குக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அப்ப இதே சூழ்நிலையில இப்ப நாம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம் பாருங்க. கண்டிப்பா பயங்கர கோபத்துல ஒரு சண்டை போட்டிருப்போம், ஆத்திரம் வந்திருக்கும். ஆனா ஈசாக்கு பாருங்க ரொம்ப பொறுமையோடு அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு இவர் அடுத்தது மறுபடியும் வேற ஒரு கிணறு வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த கிணறு வெட்டுறதுக்கு அவர் போறார். பாருங்க, கிணறு வெட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதையே விட்டு கொடுத்துட்டு அடுத்த கிணறு போறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ஒரு பொறுமை, விட்டு கொடுக்கிற விஷயங்கள், சகிப்புத்தன்மை அவருக்கு இருந்திருக்கும் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பாருங்க, இப்போ பொறுமையோடு இப்ப ஈசாக்கு இன்னொரு கிணறு துறவு வெட்டுறக்கு அங்க போறார். ஆனா என்ன ஒரு பரிதாபம் அப்படின்னா, இந்த துறவை குறிச்சு அவர்கள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இதுவும் வாக்குவாதம் பண்ணி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அங்க ஒண்ணு கிளம்பின உடனே இப்போ ஈசாக்கு இந்த ஒரு துறவுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா சித்னா அப்படின்னு இங்க பேர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி வெட்டின அந்த துறவுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சிருந்தா, இப்போ வெட்டுற இந்த ரெண்டாவது அவர் வெட்டியிருக்கார் இந்த கிணறுக்கு சித்னா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்கிறார். பாருங்க, மனிதனுடைய எண்ணம் கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். பாருங்க, பொறாமை அப்படிங்கிற விஷயம் சாதாரணமா நம்ம அதை கடந்து போறோம். ஆனா இந்த ஒரு பொறாமை அப்படிங்கிற குணம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா பாருங்க, இது யார் மேல வருதோ
அவங்களை அழிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் போராடுது. பாருங்க, ஏற்கனவே ஒரு கிணறு வெட்டியிருக்கார், அதை தான் கேப்சர் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் போராடி வெட்டியிருக்காங்க, அதையாவது விட்டுறலாமேன்னு ஒரு இரக்கம் எதுவுமே அந்த ஒரு பொறாமை அப்படிங்கிற குணத்துக்கு அது காட்ட மாட்டேங்குது. எப்படியாவது கடைசி வரைக்கும் அதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு குண லட்சணமா இந்த ஒரு பொறாமை இருக்கு. பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட முதல் வருகையில வந்து அந்த மகா மேன்மையான அந்த வாய்ப்பை அழைப்பை யூதர்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா வசனங்களை நம்ம தெளிவா படிக்கிறோம். பொறாமையினாலே அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பாருங்க, ஆண்டவர் அவர் நல்லதா செஞ்சார், ஆனா அந்த பொறாமைங்கிற ஒரு குண லட்சணத்தினால அவர்களுடைய மகா பெரிய ஒரு ஒரு மேன்மையான ஒரு வாய்ப்பையே அவர்கள் அங்க இழந்து போறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான குணலட்சணமா இருக்கு. ஆனா பாருங்க, இப்ப ஈசாக்கையும் அழிக்கிறதுக்கு இதே மாதிரிதான் இந்த கேரார் ஒரு மேய்ப்பர் அங்க போராடுறாங்க. இந்த டைமும் ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய கேரக்டர் பாருங்க, அமைதியா விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் 3ஆவதா ஒரு கிணறை நோக்கி போறார். ஏன் ஈசாக்கு இந்த மாதிரி விட்டு விட்டு போறார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது. இப்ப பாருங்க, ஏன் ஈசாக்கு 2 முறையுமே விட்டு கொடுத்துட்டு பொறுமையோடு அங்க போறார் அப்படின்னா, அதற்கான பதில் பாருங்க, 3ஆவது கிணத்துல இந்த இடத்துல நமக்கு ஒரு பதில் அங்க கிடைக்குது. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, இப்ப 3ஆவதா ஒரு துறவு அங்க வெட்டுறார். வெட்டும் போது இந்த இடத்துல அங்க பிரச்சனை எதுவும் வரல. உடனே ஈசாக்கு பாருங்க என்ன சொல்லி அங்க பேர் வைக்கிறார் அப்படின்னா, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், அதாவது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அதற்கு ரெகோபோத் அப்படின்னு அங்க பேர் வைக்கிறார். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த 2 முறையும் ஈசாக்கு எந்தவித ஆக்ஷனும் அங்க எடுக்கல அப்படின்னா, இப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் பொறுமையோடு போறார். பாருங்க, கிணறு வெட்டுறது அவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டினது ஒரு கிணத்தை குறிச்சு தேவன்கிட்ட கூட எந்த ஒரு முறுமுறுப்போ எந்த ஒரு விஷயமும் இல்ல, அமைதியா ஓகே தேவனுக்கு இது சித்தம் இல்லை அப்படின்னு கடந்து போறார். மறுபடியும் பிரச்சனை வருது, மறுபடியும் தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு கடந்து போறார். மறுபடியும் வெட்டுறார், இந்த இடத்துல பிரச்சனை வரல. இப்ப ஈசாக்கு புரிஞ்சுக்கிறார், ஓ தேவனுடைய சித்தம் அது நாம இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்னு சொல்லி அதற்கு ரெகோபோத் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். பாருங்க, எல்லாமே நமக்குரிய பாடமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம முடிவெடுக்க தடுமாறுவோம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. தேவன் இந்த சூழ்நிலையில நமக்கு எப்படி வழி நடத்துவார் அல்லது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம குழம்பிக்கிட்டு இருப்போம். இது எல்லாமே இந்த மாதிரியான நேர சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகும்போது ஈசாக்கு மாதிரியான கேரக்டர்கள் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை அங்க விட்டு சென்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது கட்டாயம் தேவன் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு அங்க அவருடைய சித்தத்தை தெரியப்படுத்துவார். சோ ரெகோபோத் அங்க தேவன் அங்க இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி இப்போ அங்க இருந்து கிளம்பி இப்ப பெயர் சபாவுக்கு போனான் அப்படின்னு இந்த ஒரு சம்பவம் அங்க முடிவுக்கு வருது. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதுதான் அந்த ஒரு சின்ன சம்பவம். இப்போ இதுக்குரிய பாடத்துக்குள்ள பொருளுக்குள்ள நம்ம அப்படியே உள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் ஆல்ரெடி வெட்டி இருந்த துறவுகள் அங்க தூர்த்து போடப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது 2வது, அங்க ஈசாக்கு ஒரு துறவு வெட்டுறார், அங்க ப்ராப்ளம் ஆகுது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா ஏசேக்கு அப்படின்னு அங்க பேர் வைக்கிறார். அடுத்தது திரும்ப ஒரு கிணறு வெட்டுறார், அதுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அங்க ஒரு எதிர்ப்பு கிளம்புனதுனால சித்ரா அப்படின்னு சொல்லி அங்க பேர் வைக்கிறார். அடுத்தது 3ஆவதா ஒரு கிணறு வெட்டுறார், அதற்கு பிரச்சனை இல்லை, அதனால அங்க ரெகோபோத் அப்படின்னு சொல்லி அங்க பேர் வைக்கிறார். சரி, இதுல என்ன பாடம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், இதை குறித்து நம்ம அப்படியே உள்ள போலாம். சரி, சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தண்ணீர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். ரொம்ப எளிமையான கேள்விதான். பொதுவா தண்ணீர்கள் அப்படின்னு சொன்னா அது ஜனங்களை அங்க அடையாளப்படுத்தும். நமக்கு ரெவலேஷன்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அந்த ஒரு வேசியை குறிச்சு, அதாவது போப்பு மார்க்கத்தை குறிச்செல்லாம் அடையாள பாஷையில் அங்க பேசப்பட்டிருக்கும். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். சோ தண்ணீர்கள் அங்க அப்படின்னு சொல்லும் போது ஜனங்களை அங்க அடையாளப்படுத்தும்.
அதே நேரத்துல தண்ணீர் அப்படின்னு வரும்போது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். பாருங்க, தண்ணீர் ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றார் சமாரிய ஸ்திரீ கிட்ட. இப்போ இது நமக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச ஒரு வசன பகுதி தான். இதனுடைய அர்த்தங்களும் நமக்கு நல்லா தெரியும். அது வசனத்தை அடையாளப்படுத்துது. அப்ப ஜீவ தண்ணீர் அப்படின்னு ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனங்களை அது அடையாளப்படுத்துது. வசனங்கள் அதற்குள்ள இருக்கிற அவருடைய சத்தியங்களை இது அடையாளப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப பாருங்க, தண்ணீர் வசனத்தை அடையாளப்படுத்துது. ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது வசனுக்கு கீழ்ப்படிந்து நாம நடக்கும்போது அது நமக்கு ஜீவனுக்கான ஒரு நிலைமைக்குள்ள நம்ம கொண்டு போகும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். இதை நம்ம சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதை அடிப்படையா வச்சு இப்ப நாம இதனுடைய பொருளுக்குள்ள நம்ம உள்ள போலாம். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமின் துறவுகள் அங்கே தூர்த்து போடப்பட்டது. அதற்கப்புறம் 3 துறவுகள் அங்க ஈசாக்கு வெற்றார். 3க்கும் ஒவ்வொரு பேர்கள் அங்க இடப்படுது. சரி, இதை ஆதாரமா வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ள போலாம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இந்த 4 விதமான விஷயங்களும் 4 காலகட்டங்கள்ல தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகள், வசனங்கள், அதன் மூலம் அவர்கள் ஜீவனுக்கான நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை அது அடையாளப்படுத்துகிறது. நல்லா எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பாருங்க, உள்ள போக போக அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுக்கும். இப்ப 4 விதமான காலகட்டங்கள் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா, ஆபிரகாமின் துறவுகள் அங்க வெட்டப்பட்டிருந்துச்சு. அதுதான் பின்னாடி தூர்த்து போடப்பட்டது. அப்படின்னா பாருங்க, ஆபிரகாமின் துறவுகள் தூர்த்து போடப்பட்டது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்பினோம்னா பாருங்க, முதல்ல இப்ப மனுஷனை தேவன் படைச்சு ஜீவனுக்கான ஒரு நிலைமையில அவர் படைச்சார். ஆதாம் ஏவால ஒரு நித்திய ஜீவனோட அவங்க படைச்சார். ஆனா அவர்கள் பாருங்க, இப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல இவர்கள் எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எல்லாம் கமெண்ட்ரியில அங்க சொல்றார். ஒரு மேபி ஒரு 2 வருடங்கள் அவர்கள் அங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு காலக்கணக்குல எல்லாம் அங்க கோட் பண்றாங்க. சரி, இப்ப ஒருவேளை அந்த 2 வருடங்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 வருடங்கள் அவர்கள் ஜீவனுக்கான நிலைமையில அவர்கள் இருந்தாங்க. மரணம் அப்படிங்கிற விஷயம் அங்க இல்ல. அப்போ எதை பேஸ் பண்ணி அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா பாருங்க, அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த இருந்த காலங்கள் அங்க இருந்தாங்க. எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவங்க வராங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு நிலைமைக்குள்ள போகும்போது பாருங்க, ஜீவனுக்கான அந்த நிலைமைய அங்க இழந்து போறாங்க. ஏதேனை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். எங்க போறாங்க? இதான் ஆபிரகாமினுடைய அந்த துறவுகள் தூர்த்து போடப்பட்ட ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவர்கள் அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலிருந்து அங்க வெளியே வராங்க. பாருங்க, வெளியே வந்து இவங்க எங்கதான் போறாங்க அப்படின்னா பாருங்க, இதைத்தான் ஈசாக்குடைய அந்த ஒரு நிழல்ல நம்ம நல்லா பார்க்கலாம். பாருங்க, ஈசாக்கு எங்க போனார் அப்படின்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எங்க போறாருன்னா, கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்க குடியிருக்கிறார். இப்ப நேரா பள்ளத்தாக்குக்கு வந்துடுறார். அப்படின்னு இந்த பள்ளத்தாக்கு அங்க எதை அடையாளப்படுத்துது நமக்கு நல்லா தெரியும். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பாருங்க, அங்க சொல்லுவார் தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்க, ஒரு ஜீவனுள்ள ஒரு நிலைமையில இருந்து மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள மனுக்குள்ள போயிடுச்சு. மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு அங்க போயிட்டாங்க. அதான் ஈசாக்கு அங்க இருந்து இப்ப கேராரின் பள்ளத்தாக்குக்கு இப்ப கூடாரம் போட்டு வந்துட்டார். பாருங்க, இப்ப மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் தேவனுடைய இரக்கம் நமக்கு தெரியும், அவருடைய கிருபை நமக்கு தெரியும். தேவன் மனுக்குலத்தை கைவிட்டுட்டாரா அப்படின்னா அதற்கு பிறகு நமக்கு நல்லா தெரியும், பிரம்மாண்டமான தேவனுடைய மீட்பின் திட்டம் அங்க ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஜீவனுக்குரிய நிலைமை விட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த மனுக்குலத்தை எப்படியாவது தேவன் திரும்ப ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அங்க தேவன்
தொடர்ந்து ஜீவனுக்கான அந்த அவருடைய வார்த்தைகளை சத்தியங்களை அங்க கொடுத்துட்டே வரார். அடுத்து எப்படி என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் உள்ள போலாம் பாருங்க. தேவனுடைய திட்டத்துல பாருங்க, அதற்கப்புறம் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பாருங்க, இப்ப பள்ளத்தாக்குக்கு வந்துட்டாங்க, இப்போ திரும்ப வெட்டப்படுது, திரும்ப நீரூற்று அங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இப்ப அடுத்தது. இப்ப ஈசாக்கு பள்ளத்தாக்குல முதல்ல ஒரு நீரூற்றை வெட்டி அதற்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா ஏசேக்கு அப்படின்னு அங்க பேர் வைக்கிறார். நல்லா கவனிக்கலாம். ஆதாம் ஏவாளுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, தேவன் அதற்கு பிறகு சில மனிதர்களை அவருடைய வார்த்தைகள் மூலம் அங்க வழி நடத்தினார். உதாரணத்துக்கு நமக்கு நிறைய பேர் தெரியும், ஏனோக்கு, நோவா, இவர்களுக்கெல்லாம் தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து பின்னாடி நடக்க போறதெல்லாம் சொல்லி அவர்களை காப்பாற்றி வழி நடத்தினார். அவர்கள் தேவனுக்கு பிரியமா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். பட் இருந்தாலும் இப்ப 2ஆம் முறையாக ஜீவ தண்ணீர் எப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னா பாருங்க, முதல்ல அங்க ஆதாம் ஏவாளுக்கு ஜீவனுள்ள நிலைமை கொடுக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தைகள் நேரடியாக அங்க போதிக்கப்பட்டது, அவர்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அதற்கப்புறம் எப்ப ஜீவனுக்குரிய அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா பாருங்க, இதற்கப்புறம் ஈசாக்கு தோண்டின அந்த 3 துறவுகள் 3 காலப்பகுதிகளை அங்க அடையாளப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் எதை தோன்றாரு அப்படின்னா ஏசேக்கு அப்படின்னா பாருங்க, 2ஆம் முறையாக ஜீவனுக்குரிய விஷயங்கள் எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா யூத யுகத்துல தேவன் நியாய பிரமாணத்தின் மூலம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுக்கிறார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படியே செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். பாருங்க, இப்ப நியாய பிரமாணத்தை எல்லாம் அங்க கொடுத்துட்டு நீங்க இதன்படி செஞ்சா நீங்க பிழைச்சுக்குவீங்க. இப்ப எல்லாரும் மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்காங்க, இதன்படி நீங்க முழுமையா கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்க பிழைச்சுக்குவீங்க, ஜீவனுக்குள்ள ஒரு நிலைமைக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இப்ப பாருங்க, இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அவருடைய பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாம் அங்க கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அங்க கொடுக்கப்படுது. ஆனா இவர்களால் அதை கை கொண்டு நடக்க முடிந்ததா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், யாராலையும் அங்க கை கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, ஏன் இவர்களால் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க முடியல அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ரொம்ப ரொம்ப மகா பரிசுத்தமானது, தேவனுடைய வார்த்தைகள். ஏன் இவங்களால அதை நடக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள போகும்போது இதை அவங்க சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், தேவனுடைய கற்பனைகள், பிரமாணங்கள், அவருடைய சட்ட திட்டங்கள் இது எல்லாமே இருக்கு. நியாயப்பிரமாணம் எதை உணர்த்துது? எது பாவம் அப்படிங்கிறத அது உணர்த்துது. அப்போ எது பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வரும்போது இப்ப அந்த பாவத்திலிருந்து இவர்கள் விடுதலை ஆகிறதுக்கு சில அங்க பலிகள் எல்லாம் அங்க நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டது. வருஷந்தோறும் அங்க அந்த பாவ நிவாரண பலிகள் எல்லாம் அங்க செலுத்தினாங்க. பாருங்க, இதை அவங்க சரியா புரிஞ்சுக்கல. எதற்காக தேவன் இந்த பலிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை அவர்கள் புரிஞ்சுக்காம இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பலிகள் மூலம் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு பதிலாக பலிதான் இருக்குதுன்னு சொல்லி இவர்கள் பாவத்தை அதிகமா பெருக்கிட்டாங்க. அதிகமா பாவம் அங்க பெருகிருச்சு. அப்ப எதற்காக இந்த பலிகள் எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு விளக்கம் பின்னாடி வரப்போற விஷயங்களுக்கான ஒரு நிழலா அந்த பலிகள் இதெல்லாமே இருக்கு. அதே நேரத்துல இப்ப பாருங்க, இப்ப தேவன் இந்த பலிகளை கொடுத்து தேவன் இந்த பலிகள் மேல ஒருவேளை பிரியமா இருக்கிறாரோ? பாருங்க, இந்த ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் கொல்லப்படும் போது தேவனுக்கு அது ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, எதற்காக இந்த பலிகள் எல்லாம் தேவன் அங்க கொடுத்தாருன்னா பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம், நமக்கு பரிச்சயமான வசனம் தான், வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாருங்க, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும்
எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமா இருப்பாரோ? பாருங்க, கேட்டுட்டு என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனையும் கொடுக்க வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இந்த ஆட்டுக்கடாக்களின் பேர்ல எல்லாம் இது மேல எல்லாம் கர்த்தர் பிரியமா இருப்பாரா? நம்ம எவ்வளவு பலி செலுத்துறமே இதன் மேல எல்லாம் அங்க பிரியமா இருப்பாரான்னு கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வசனம் பாருங்க, சொல்றாரு பாருங்க, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க மிக முடிக்கிறார். பாருங்க, இந்த நியாய பிரமாணத்தின் நோக்கம் பாருங்க, இந்த பலிகள் எல்லாம் செலுத்தும் போது என்னுடைய தவறுக்காக என்னுடைய பாவத்துக்காக இந்த மிருகங்கள் பலியாகுதே அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே தாழ்த்தி இந்த ஒரு மனத்தாழ்மை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இவர்கள் வந்து அதன் மூலம் இவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக அங்க தேவன் அதை கொடுத்தார். ஆனா இவர்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மை அப்படிங்கிற விஷயம் வர்றதற்கு பதிலாக இத ஒரு சடங்காச்சாரமா லிட்டரலா அந்த பலிகள் செலுத்திட்டு இவர்கள் தொடர்ந்து பாவத்தை அங்க பெருக்கிட்டாங்க. பாருங்க, இதுதான் அங்க ஒரு நடந்துச்சு. இப்போ அதனாலதான் இவர்கள் வந்து அந்த ஒரு மகா பெரிய விஷயத்தை இழந்து போனாங்க. அதன்படி நீங்க நடந்தா பிழைச்சுக்குவீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அங்க கொடுத்தா இவங்களால அது நடக்காம அங்க அந்த தங்களுடைய மனசை அங்க தாழ்மைப்படுத்தாம தேவனுக்கு விரோதமா பாவத்தை பெருக்கிட்டாங்க. அதனால அந்த இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இந்த முறை ஏசேக்கு அப்படின்னு அங்க பேர் வச்சாரு இல்லைங்களா, கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்கு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பார்த்தோம்னா சண்டை சச்சரவு அப்படின்னு அதனுடைய பொருள் அங்க வருது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தல, அவர்களுக்கு கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தெரியும். லேவியராகத்திலேயே அங்க சொல்லிட்டார். 26ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள்ல நம்ம படிச்சோம்னா, நீங்க என் வாக்கை உள்ளபடி கேட்டு நடந்தா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார். அதே நேரத்துல நீங்க கேட்டு நடக்கலைன்னா உங்களுக்கு சில சாபங்கள் வரும்னு சொல்லிட்டு பாருங்க, அதுல நீங்க வீட்டுல ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். பாருங்க, அடுத்த வசனத்துல, நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய மனசை அங்க தாழ்த்தாததுனால மிகப்பெரிய அவர்களுடைய அந்த ஹிஸ்டரியே நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு டிராஜடியான ஹிஸ்டரி. அப்படியே அந்நியர்கள் படையெடுத்து வந்து அவர்கள் கடைசியில உச்சகட்டமா அவர்கள் தேசமே இல்லாத சூழ்நிலைக்கு அங்க போறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, இதுக்கு எல்லாமே மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைய அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நமக்கும் இதே பாடம் தான். பாருங்க, இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். இப்ப சத்தியத்துக்குள்ள வந்து நமக்கு தேவனுக்குன்னு நம்ம பலி செலுத்துறோம். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய காலம், நம்மளுடைய தாளந்துகள், இன்னும் அநேக விஷயங்கள், சில செல்வங்கள் எல்லாத்தையுமே தேவனுக்குன்னு நம்ம பலியா செலுத்துறோம். ஆனா இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிச்சுக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் தான் மிருகங்களா பலி செலுத்திட்டு அதனுடைய நோக்கத்தை விட்டுட்டாங்க, அந்த மனத்தாழ்மை அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டாங்க. இப்ப நமக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு நமக்கு சத்தியங்களை தேவன் கொடுக்கிறார். ஆனா இந்த சத்தியங்கள் எல்லாமே நமக்குள்ள மனத்தாழ்மையை உண்டு பண்ணி இருக்கிறதா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எவ்வளவு சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார், மனத்தாழ்மை நமக்குள்ள வந்திருக்கா? இப்ப ஒருவேளை நமக்குள்ள இப்ப மனத்தாழ்மை அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள இல்ல அப்படின்னா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் இந்த மனத்தாழ்மை எதிர்பார்த்தார் இல்ல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சண்டை சச்சரவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அங்க போயிட்டாங்க. மிகப்பெரிய தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள அங்க போயிட்டாங்க. இப்ப நமக்கும் அதே தான். ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் சபைகளிலோ நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதோ இருக்கு அப்படின்னாவே நம்ம டக்குன்னு நம்ம உஷாராகணும். என்ன அப்படின்னா, நமக்குள்ள மனத்தாழ்மை எப்படி இருக்கிறது? தேவன் எதிர்பார்க்கிற வண்ணம் நான் என்னுடைய இருதயத்தை நான் தாழ்த்துகிறேனா? பாருங்க, அதனாலதான் இவர்கள் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போனாங்க. சோ நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களால அந்த மனத்தாழ்மை இல்லாததுனால கீழ்ப்படிஞ்சு முற்றிலும் நடக்க முடியல.
தேவன் கொடுத்த அந்த ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரே ஒருத்தர் தன்னுடைய மனச இருதயத்தை கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் தாழ்த்தி அங்க நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். அதனால அவர் ஜீவனுக்குள்ள போனார். நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர்ல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சோ அதனால அவர் ஜீவனுக்குள்ள அங்க போயிட்டார். சரி, இப்ப அடுத்தது, இப்ப ஈசாக்கு பாருங்க, முதல் தடவை அந்த துறவு தோன்றார். அது அந்த நியாயப்பிரமாணத்தை அங்க அடையாளப்படுத்துது. அவர்கள் அங்க கீழ்ப்படிந்து நடக்கல, ஜீவனுக்குள்ள அவர்கள் போகல. இப்ப அடுத்தது தேவனுடைய திட்டத்துல இந்த மகா பெரிய வாய்ப்பு, ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த நிலைமை, ஜீவ தண்ணீர் அவருடைய வசனங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பாருங்க, ஆதியாகமம் 26:21 நம்ம வாசிக்கிறோம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார்கள். தோணிக்கலாம், இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூத யுகத்துக்கு பிற்பாடு அதற்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகள் எங்கதான் கொடுக்கப்பட்டது அப்படின்னா சுவிசேஷ யுகத்துல அங்க கொடுக்கப்பட்டது. இதுதான் ஆண்டவர் அங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது கூட அங்க சொல்லுவார். யோவான் 4:13 வாசிக்கலாம். யோவான் 4:13. யோவான் 4:13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பாருங்க, இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களை அந்த கிணறு குறிச்சு பேசுவார். அப்போ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் அப்படின்னு அங்க சொல்லுவார். சோ சுவிசேஷ யுகத்துல இப்ப நமக்கு கொடுத்திருக்கார் இந்த ஒரு ஜீவனுக்கு போற ஒரு நிலைமை, ஜீவனுக்கு போவதற்கான வசனங்கள் இப்ப நமக்கு கொடுத்திருக்கார். எது கொடுத்திருக்கார்? ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு கொடுத்திருக்கார். அப்படின்னா இந்த வசனங்கள் மூலமாக நாம் எப்படி ஜீவனை பெற்றுக்கொள்வது? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:25-26 எபேசியர் 5:25-26 எபேசியர் 5:25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க சபையில அன்பு கூர்ந்து இப்போ அதை எப்படி அதை சுத்திகரிக்கிறார் அப்படின்னா தண்ணீர் முழுக்கினால் அங்க சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுது. இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வந்த விஷயங்களை குறிச்சு அந்த ஒரு ஹிஸ்டரி நமக்கு தெரியும். முதல்ல நம்ம அடிப்படை வேத பாடங்கள் கேட்டு நம்ம சத்தியத்துக்குள்ள வரோம். அப்ப நாம பழைய அசுத்தங்கள்ல இருந்து நாம சுத்திகரிக்கப்பட்டு நாம புதிய ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். அதான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட ஒரு நிலைமை, நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன். சோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள வரோம். அதுக்கடுத்து இந்த சுத்திகரிப்புல நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம தொடர்ந்து நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போகணும். அதான் பரிசுத்தமாக்கப்படுதல். இப்ப பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த வேலைக்குள்ள நம்ம போகணும். பாருங்க, இப்ப பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ரொம்ப நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சுத்தமாகிறது, அவ்வளவுதான். அசுத்தங்கள்ல இருந்து நாம சுத்தமாகிறது. அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் பரிசுத்தமாகிறது. அப்ப சுத்தமாகிறது அப்படின்னா இப்ப எப்படி நாம சுத்தமாகிறது பாருங்க. இப்ப ஒட்டுமொத்த உலகத்துல நாம இருக்கோம். உலகம் முழுக்க பார்த்தோம்னா அசுத்தத்துலதான் இருக்கு. உலகம் முழுக்க அசுத்தமா இருக்கு. இப்ப நாம அதுல சுத்தமாகணும் அப்படின்னா என்ன பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துல இருக்கோம், சுத்தி டஸ்ட் இருக்கு, அந்த டஸ்ட்டுக்குள்ள நாம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கிருந்து நம்ம சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து நாம வெளியே வரணும். ஸோ அந்த டஸ்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ இதுதான் அதேதான் பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா. பாருங்க, ரசல் ரொம்ப அருமையா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி அங்க 6th வால்யூம்ல அங்க சொல்றாரு. அப்போ நாம பிரித்தெடுக்கப்படணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் நம்மை பிரித்தெடுக்கிறார். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா பாருங்க, இப்ப நாம சத்தியத்தின் மூலம் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக நம்மளை அங்கிருந்து பிரித்து எடுக்கிறார் சத்தியத்தை கொடுத்து. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் நாம அப்பப்போ திரும்ப திரும்ப நம்ம அந்த உலகத்தையே திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த உலக சிந்தை அப்படிங்கிறது
நமக்கு தெரியும், கோபம், சுயநலம், பொய், பொறாமை, குறை பேசுறது, தவறான கசப்புகள், தவறான வைரக்கம், விரோதம், இந்த மாதிரி லிஸ்ட் நம்ம அடிக்கிட்டே போலாம். எல்லாமே உலக சிந்தை. இப்ப இந்த உலக சிந்தைக்குள்ள நாம போறோம். இதுல இருந்து எல்லாம் தான் நம்மளை வெளியே எடுத்து பிரித்து எடுத்து பரிசுத்தப்படுத்துவதற்காக நமக்கு இந்த பரிசுத்தமான வசனங்களை, சத்தியங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். ஆனா பரிதாபம் என்ன அப்படின்னா, நம்ம அப்பப்போ திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை நாம திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அப்பப்போ தங்கள் இருதயங்கள்ல எகிப்துக்கு திரும்பினாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இப்ப நாமும் இதையெல்லாம் விட்டு வந்தாலும் அப்ப திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி பரிசுத்தமாவது, எப்படி நாம் ஜீவனுக்குள்ள போவது? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம சொல்லுவார், பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பாருங்க, இந்த பொறாமை, வாக்குவாதம், இது எல்லாமே இந்த கேரூர் மேய்ப்பர்கள் கிட்ட இருந்துச்சு. பொறாமப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் ஈசாக்க அந்த கிணறு தோண்ட விடாம பண்றதுக்கு போராடினாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ஆர்கியூ பண்றாங்க. வாக்குவாதம், தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணலாமா அப்படின்னா, பாருங்க, ஒரு சகோதரர் பேசும்போது அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பொறுமையோடு கேட்டு அடுத்தது நம்ம பதில் சொல்லணும். அப்பதான் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிற விஷயம் வராது. ஆனா இன்னைக்கு அந்த பொறுமை கூட அநேக சகோதரர்கிட்ட இல்ல. பேச பேச டக்கு டக்குன்னு குறுக்க பேசுவாங்க. அப்படியே மாறி மாறி 2 பேரும் பேசி அது ஒரு ஆர்கியூமெண்டா காரணமே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்க சபைகளுக்குள்ள இருக்கு. பாருங்க, இது எல்லாமே பார்த்தோம்னா மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிற விஷயம். யாராவது மேய்ப்பர் அதுதான் பண்ணாங்க. ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளும் இருந்தால் நாம் எப்படி சுத்தமாவது, நாம் எப்படி ஜீவனுக்குள்ள போறது? பாருங்க, அந்த ஜீவனுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இப்ப நமக்கு தான் கொடுத்திருக்கார். அதற்குரிய வசனங்கள், சத்தியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா நாம சுத்தமாகிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, பாருங்க, அநேகர் நாம விழுந்து விழுந்து போயிட்டு இருக்கோம். இப்ப நாம இதுல சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இப்ப நாம் இந்த சத்தியத்தின் மூலம் சுத்தமாகி கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பாருங்க, ஒரு ஒரு சம்பவத்துக்குள்ள போலாம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்திருந்த போது யூதர்கள் மத்தியில் அங்க அவர் முதல்ல அங்க சத்தியத்தை சொல்றார். அந்த ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த வசனங்கள் அவர்கள் மத்தியில தான் அங்க சொல்றார். அந்த மகா மேன்மையான வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனா எல்லாருமே ஜீவனுக்குள்ள வர முடிஞ்சுதா அப்படின்னா, எஞ்சிய ஒரு வகுப்பார், ஒரு சிலர் சீஷர்கள், இவங்க தான் இந்த ஒரு ஜீவனுக்குள்ள வந்தாங்க. அப்படின்னா மத்த யூதர்களால ஏன் வர முடியல? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி அவர்களால் வர முடியல. அப்படின்னா இவர்கள் யார் போதகம் பண்ணி வர போறாங்க? ஏன் இவங்களால வர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, பாருங்க, ஆண்டவரே இதற்கு பதில் சொல்றாரு. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. சாரி, 43ங்களா? 43ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய உபதேசத்தை கேட்க நீங்க மனசு இல்லாம இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறார். ஆண்டவர் பேசியே எங்க இன்ட்ரெஸ்ட் வரலைன்னா பாருங்க, அந்த ஜனங்கள் பாருங்க எவ்வளவு ஒரு பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு ஜனங்களா அங்க இருக்கிறாங்க. பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்னைக்கு நமக்கும் இதே பாடம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப நமக்கு தேவன் பாருங்க சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். முன்னாடி எல்லாம் விசேஷமா நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த கோவிட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா சத்தியங்கள் கேட்கும்போது ஒரு சகோதரர் அங்க பேசுறாரு அப்படின்னா, அந்த ஸ்பீக்கரை சுத்தியோ இல்ல அவருடைய அந்த ஃபுல் ஃபீட் மேலேயோ அங்க சுத்தி போன்ஸ் எல்லாமே வச்சிருப்போம், ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ரொம்ப ஆர்வமா சகோதரர் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கோவிட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட், சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கா அப்படின்னா, அதை காட்டிலும் பல மடங்கு சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். டெய்லி கூகுள் மீட், ஸ்கைப் மீட், இந்த மாதிரி அநேக விஷயங்கள் யூடியூப்ல எப்ப போட்டாலும் நினைச்ச நேரத்துக்கு நம்ம சத்தியங்கள் கேட்கலாம். பயங்கரமா பெருகிருச்சு, வெளியே வந்துருச்சு சத்தியங்கள். இப்போ நமக்குள்ள அந்த இப்ப எதற்காக இந்த சத்தியங்கள் எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப நம்மை சுத்திகரிப்பதற்காக, நாம் ஜீவனுக்குள்ள நிலைமைக்கு போறதற்காக. அப்போ ஒருவேளை நமக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலைமை, நான் சுத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள இருந்ததுன்னா,
நாம இந்த இந்த சத்தியங்கள்ல கேட்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு குறையாம தொடர்ந்து இருக்கும். நம்மளையுமே நான் நிதானிச்சுக்க வேண்டியது, ஏன்னா யூதர்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அந்த மகா பெரிய வாய்ப்பை அங்க இழந்து போயிட்டாங்க. பாருங்க, அதனாலதான் கடைசியா யூதர்களை பார்த்து ஆண்டவர் அங்க சொல்லுவார், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். யோவான் 8:47 அங்க ஆண்டவர் சொல்லுவார். பாருங்க, இப்ப நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கும், அவருடைய வித்து நம்முடைய சிந்தையில வைக்கப்பட்டிருக்கு, புது சிருஷ்டிங்கிற ஒரு கரு நமக்குள்ள உருவாகி அங்க வளர்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த தேவனால் நாம் உண்டாயிருந்தா நாம் அவருடைய வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். சோ நாம பரிசுத்தமாகணும் அப்படின்னா தொடர்ந்து நாம அந்த சத்தியங்களை நம்ம தொடர்ந்து கேட்கணும். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு அழைப்பே பார்த்தோம்னா ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருக்கு. 2000 வருஷங்களா இந்த ஒரு அழைப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளா நாம சொல்லிடலாம், ஒரு காரணம், நாம இன்னும் முழுமையா சுத்தமாகல, தொடர்ந்து அதற்காக நாம போராடிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த தண்ணீர் மாசுபடுத்தப்பட்டுருச்சு. பாருங்க, அங்க அங்க கிணறு தோன்றார் தண்ணி வருது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் கொடுத்த இந்த சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் அப்படிங்கிற அந்த தண்ணீர் அங்க மாசுபடுத்தப்பட்டது. அதனாலதான் இந்த முறை ஈசாக்கு 2ஆம் முறை அந்த கிணறு வெட்டிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா சித்னா அப்படிங்கிற பேர் வைக்கிறார். சித்னா அப்படின்னா என்ன அப்படின்னா எதிர்ப்பு. பாருங்க, இந்த ஒரு துறவுக்கு தான் பயங்கரமான எதிர்ப்பு அங்க கிளம்புச்சு. இது அப்படியே நம்ம பொருள் அழகா கம்பேர் பண்ணலாம். திருச்சபை பெயர் சபையிடம் சந்தித்த பயங்கரமான எதிர்ப்புகளை இது அடையாளப்படுத்தும். பாருங்க, ஆண்டவர் சுவிசேஷத்துல கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு சத்தியத்தை அங்க கொடுத்துட்டு போனார். ஆனா பின்னாடி நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அப்போஸ்தலர்கள் நித்திரை அடைந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா சுயநல ஆவி சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த லீடர்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சபையில வழி நடத்தக்கூடியவர்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயம் கிளர்ஜி லைட்டம் சிஸ்டம் எல்லாம் ஃபார்ம் ஆகி கடைசியில உச்சகட்டமா அந்த போப்பு மார்க்கம் உண்மையான சத்தியம் அப்படிங்கிற விஷயமே அங்க மாசுபடுத்தப்பட்டது. தவறான போதகங்கள், வசனங்கள், திணிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உள்ள வந்துருச்சு. சோ அதனாலதான் இந்த ஒரு டைம்ல உண்மையான சத்தியத்திற்கு பயங்கரமா ஒரு எதிர்ப்பு கிளம்புனதுனால சித்னா அப்படிங்கிற பேரை அங்க ஈசாக்கு அங்க வைக்கிறார். இந்த தண்ணீர் மாசுபடுத்தப்பட்டதுனாலதான் இப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த உடனே அவர் முதல் அவர் செஞ்ச வேலை என்னன்னா நமக்கு தெரியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடம்பிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார், அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும் படிக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்த உடனே அங்க வெள்ளியத்தான் சுத்திகரிக்கிறார், சத்தியத்தை உண்மையான சத்தியமா சுத்திகரிச்சு இப்போ நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஒரு சுத்திகரிப்பின் வேலைதான் இப்போ அங்க சத்தியத்தை சுத்திகரிச்சிட்டார். இப்ப அடுத்தது லேவியின் புத்திரராகி நம்மள அங்க சுத்திகரிச்சுட்டு இருக்கார். இந்த ஒரு சுத்திகரிப்பு நிறைவடைந்ததற்கு பிற்பாடு சபை நிறைவுக்கு வரும். அதற்கப்புறம் நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அங்க வெளியரங்கமா அங்க வெளியே வரும். சரி, இப்போ ராஜ்யத்துல தேவனுடைய வசனங்கள் அங்க எப்படி கொடுக்கப்படும், அங்க ஒருவேளை எதிர்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, பாருங்க, அடுத்த துறவு ஈசாக்கு கடைசியா 3ஆவது முறையாக அங்க ஒரு துறவு வெட்டினார் இல்லைங்களா. பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, ராஜ்யத்துல அங்க எதிர்ப்புகள் இருக்காது. சாத்தான் கட்டப்பட்ட நிலைமை நமக்கு நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லாம குழப்பம் உண்டு பண்ணுகிற பாபிலோன் அங்க இருக்காது. அதனால அங்க சத்தியம் வெள்ளம் போல பிரவாகித்து ராஜ்யத்துல அங்க ஜனங்களுக்குள்ள அங்க போகும். இதோட அந்த 3ஆவது கிணறு அங்க நிறைவுக்கு வரும். அதற்கப்புறம் ஜனங்கள் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி ரெகபோத்து நாங்க பேர் வச்ச மாதிரி, ரெகபோத் அப்படின்னா அறை. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் உலக ஜனங்கள் எல்லாமே அந்த யுகத்துல அங்க ஜீவனுக்குள்ள, நித்திய ஜீவனுக்குள்ள அங்க வந்துருவாங்க. சரி, இது தேவனுடைய பிரம்மாண்டமான அந்த மீட்பின் திட்டம் நமக்கு தெரியும். இந்த பாடம் விசேஷமா இப்ப சுவிசேஷ யுகத்தின் நிறைவுல அறுவடை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு என்ன சொல்கிறது, இதை மாத்திரம் பார்த்து நாம இந்த பாடத்தின் நிறைவுக்குள்ள நாம கடந்து போலாம். பாருங்க, ஈசாக்கு இது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடமா இருக்கிறார். அந்த தண்ணீருக்காக துறவு தோண்டுவதற்கு அங்க எவ்வளவு போராட்டத்தை அவர் சந்திச்சார்.
இப்ப நாமும் அதேதான். நித்திய ஜீவன் அப்படிங்கிற விஷயம், ஜீவனுக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போகணும். அதுக்காக நாம் எந்த அளவுக்கு நாம் போராட வேண்டும், எந்த அளவுக்கு நாம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஈசாக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் மாடலா அங்க இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பொறுமை, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு விட்டு கொடுத்தல், சாக்ரிஃபைஸ். பாருங்க ஒரு கிணற வெட்டி ஆர்கியூ பண்ணனு அப்படியே விட்டு கொடுத்துட்டு அப்படியே போறார். இன்னைக்கு நாம சபையில பாருங்க நம்ம எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாம விட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சுயம் அப்படிங்கிற விஷயம் அது விடுறது இல்ல. நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் நம்ம சோதிச்சு பார்த்துக்க வேண்டியதான். ஆனா பாருங்க சாக்ரிஃபைஸ் எந்த அளவுக்கு அங்க சாக்ரிஃபைஸ் அங்க பண்ணணும். அந்த உண்மையான அந்த ரெகோபோத் அப்படிங்கிற கடைசியா தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் எத்தனை படிகள் அங்க அவர் போறார் பாருங்க. விசேஷமா நம்ம கவனிச்சோம்னா இந்த ஒரு பாடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏசேக்கு, அடுத்தது சித்னா, அடுத்தது ரெகோபோத். இப்ப தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கார். இந்த சத்தியங்கள் நமக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறது, இதுதான் ஏசேக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க இஸ்ரேல் ஜனங்க ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மை அங்க இல்ல. அந்த மனத்தாழ்மைய அவர்கள் இல்லாததுனால தேவனுடைய வார்த்தைகளை தவறா புரிஞ்சுட்டு அந்த பலிகளையே சடங்காச்சாரமாக்கிட்டாங்க. இன்றைக்கு அறுவடை காலத்துல கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு கடவுளுடைய வேலையை செய்யறதுக்கு பயங்கர வைராக்கியத்தோட நம்மளுடைய நேரம், காலம், தாளந்து, செல்வம், செல்வாக்கு அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு நம்ம ஓடுறோம். கட்டாயம் அதை நம்ம செய்யணும். ஆனா எதை நம்ம கவனிக்க தவறிடக்கூடாது அப்படின்னா மனத்தாழ்மை அப்படிங்கிற விஷயம்தான் அங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு குணலட்சணம். அநேகர் வைராக்கியத்துல ஓடிடுறாங்க, ஆனா மனத்தாழ்மை விட்டுறாங்க. சோ இந்த ஒரு ஒரு குணம் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க எவ்வளவோ பலிகள் செலுத்தினாங்க, ஆனா இந்த தாழ்மையை விட்டதுனால மகா பெரிய மேன்மையை அங்க விட்டுட்டாங்க. சோ தாழ்மையா இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம எல்லாருமே உலகத்துல இருக்கோம். இந்த உலகம் நம்மை கட்டாயம் மதிக்கவே மதிக்காது. தாழ்மையா இருந்தோம்னாவே மதிக்காது, நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவர்களா நாம இருப்போம். சோ அந்த ஒரு ஆறுதலோடு நாம தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனத்தாழ்மையோடு நாம அங்க போலாம். போகும்போது தேவன் அந்த சத்தியத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். அதே நேரத்துல புது சிருஷ்டிக்கு இருக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான குணலட்சணம் என்ன அப்படின்னா போராட்டம். கசல் பிரதர் 6th வால்யூம் ரொம்ப அருமையா எழுதுறார். சோ போராட்டம் அப்படிங்கிற குணலட்சணம் புது சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அங்க தேவை. ஏன் அப்படின்னா பாருங்க சித்னா, ரெண்டாவது சித்னா அப்படின்னு அந்த பேர் வச்சாருங்களா. சித்னா அப்படின்னா எதிர்ப்பு. அப்ப புது சிருஷ்டிக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வருது நமக்கு தெரியும். புது சிருஷ்டியின் சத்துருக்கள் 3 பாயிண்ட்: மாம்சம், உலகம், சாத்தான். பாருங்க நம்முடைய மாம்சம் எப்பயுமே இந்த புது சிருஷ்டி வளர விடாம எதிர்க்கும். இதை குறிச்சு நம்ம அநேக பாடங்கள் நம்ம அடிப்படை பாடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ மாம்சம் எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனை தேரும். நாம் எது நமக்கு சௌகரியமாக இருக்கும், எங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சௌகரியத்தை தேடும். சில சகோதரர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சபை விட்டு சபைகள் அங்க போயிட்டே இருப்பாங்க. சில பேர் நம்ம கவனிக்கலாம், அவங்களால ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவன் நம்மள ஒரு இடத்துல நாட்டி வச்சிருக்காரு அப்படின்னா அதை நாமே அங்கிருந்து நம்ம பிடுங்கிட்டு போகக்கூடாது. அப்ப தேவன் பலவிதமான அனுபவங்கள், அது நமக்கு பிடித்ததாகவும் இருக்கலாம், நமக்கு பாதகமானதாகவும் இருக்கலாம். அந்த அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்கள் மூலமாக தான் புது சிருஷ்டிக்கு தேவையான குணலட்சணங்களை வளர்த்தெடுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளாம நம்ம அங்கிருந்து நாட்டிட்டு இங்கிருந்து அங்க போறது, அங்கிருந்து அங்க போறது, அந்த மாதிரி சில சம்பவங்கள் எல்லாம் இப்ப ரீசெண்டா ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த மாம்சம் கம்ஃபர்ட் ஜோனை தேடுது. எனக்கு எது சௌரியமாக இருக்கும், எங்க இந்த சகோதரர்கள் எனக்கு பிரியமானதை பேசுவாங்க. சோ இந்த மாதிரியான சாதகமான விஷயங்களை தேடி இந்த மாம்சம் ஓடும். பாருங்க லோத்து நமக்கு தெரியும், எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணார், கடைசியில் அங்க சோதோம் கோமோராவை சூஸ் பண்ணி மிக பெரிய பேரழிவுக்குள்ள போயிட்டார். நமக்கு எது சரின்னு நம்ம பாக்குறதை காட்டிலும் கண்டிப்பா நமக்கு சரியான விஷயங்கள் அது சரியாக இருக்காது. ஆனால் தேவனுக்கு சரியான விஷயங்கள் அந்த நேரத்துல நமக்கு சரியாகவோ தவறாகவோ இருந்தாலும் கட்டாயம் அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது முடியும். சோ தேவன் மேல விசுவாசம் வச்சு பாருங்க, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை எப்பயுமே தேவன் சார்பா நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த புது சிருஷ்டி தொடர்ந்து அங்க வளரும். அடுத்தது 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா உலகம். நமக்கு தெரியும், இந்த உலக சிந்தை இது எல்லாமே தெரியும். இந்த ஒட்டுமொத்த உலகமே எதுலதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா சுயநலம், சுயம் அப்படிங்கிற விஷயம். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய
குழந்தைகள் இன்னும் 100 வருஷம், இன்னும் 1000 வருஷங்கள் என்னுடைய சந்ததிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தை நோக்கி ஒரே திசையில ஒரு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நதி மாதிரி ஒரே திசையில போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பார ஒரு சிலரை மாத்திரம் தேவன் தனியா எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக சொல்றார். அதாவது எதிர்நீச்சல் போடுற மாதிரி நீங்க எதிர்த்து போங்க அப்படின்னு சொல்றார். அப்ப எதிர் திசையில நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்டு போகும்போது பாருங்க, சுயத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, விட்டு கொடுத்து, தியாகங்கள், சாக்ரிஃபைஸ் எல்லாமே நம்ம பண்ணி சகோதரர்கள் மேல அன்பு செலுத்தி நம்ம எதிர் திசையில நம்ம போகும்போது நம்மளை கேவலமாகவும் இழிவாகவும் பார்ப்பார்கள். அது நிமித்தம் நமக்கு மகா பெரிய எதிர்ப்புகள் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து நமக்கு வரும். ஆனால் தேவன் இந்த ஒரு திசையில தான் நம்மை போக சொல்றார். இந்த ஒரு திசையில போனா தான் நமக்கு அந்த அழியாமை அப்படிங்கிற அந்த ஒரு ஜீவனை அங்க கொடுக்கிறார். நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு ஆறுதலான விஷயம், இந்த சூழ்நிலைகளை தேவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இந்த எதிர் திசையில நம்ம தொடர்ந்து போகணும். அடுத்தது சாத்தான். நமக்கு தெரியும் எபேசியர் 6:12 சாத்தான் நமக்கு எப்படி எதிர்ப்பான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அதே மாதிரி ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு இந்த விஷயங்கள், இந்த போராட்டங்கள் எழுதலாம் தனி பாடம், நம்ம அநேக பாடங்களை பார்த்திருப்போம், டைம் இல்லை. ஸோ இதுலெல்லாம் நாம் எப்படி நம்மை காத்துக்கொள்வது அப்படின்னா, அந்த எதிர்ப்புகள்ல இருந்து நம்ம எப்படிதான் நம்மை காத்துக்கணும் அப்படின்னா, வசனங்கள் நமக்கு தெரியும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு தொடர்ந்து நாம ஓடும்போது ரெகோபோத் அறை பாருங்க, தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அங்க ஈசாக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெகோபோத் அப்படிங்கிற அந்த பேர் வச்சார். அப்படின்னா இடம் உண்டாக்கினார் அறை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த மாதிரி நாம தொடர்ந்து புது சிருஷ்டி ஓடி முடிக்கும் போது பரலோகத்துல நமக்கு அங்க இடம் கொடுக்கப்படும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க யோவான் 14ஆம் அதிகாரத்துல அங்க சொல்வார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, ஒரு இடம் நமக்கு அங்க பரலோகத்தில் அங்கே உண்டாக்கப்படும். சோ திருச்சபை அங்க செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்க ஜீவனுக்கு ஏதுவான, ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த தண்ணீர் அங்கே கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா பாருங்க, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும் அந்த எசேக்கியேல் தேவாலயத்தை குறிச்ச அந்த சித்திரங்கள். பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனமா அங்க எசேக்கியேல் சொல்லுவார். பாருங்க, பின்பு அவர் எசேக்கியேல் 47:1 பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. பாருங்க, தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு தேவாலயத்தின் வாசற்படியிலிருந்து புறப்பட்டு கிழக்க போகுதாம். இப்ப ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அப்படின்னா பாருங்க, இப்போ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு அந்த ஜீவ தண்ணீர் எங்க போகுது அப்படின்னா கிழக்க போகுதாம். அப்ப கிழக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிபிடி இருந்தா நம்ம பார்த்துருக்கலாம். பாருங்க, எருசலேமுக்கு கிழக்கு அப்படியே பார்த்தோம்னா அங்க ஒலிவமலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சவக்கடல் அங்க இருக்கும், டெட்சி. அப்போ அந்த தண்ணி அங்க எங்கதான் போகுது அப்படின்னா நேர கடலுக்கு போகுது, சவக்கடலுக்கு போகுது. பாருங்க, இதுதான் 8ஆம் வசனத்துல அங்க கிளியரா அங்க சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 47:8 அவர் என்னை வாசிக்கலாம் சிஸ்டர். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, இந்த சவக்கடல் அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நம்ம ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அங்க இருக்காங்க. இப்ப தேவாலயத்திலிருந்து அங்க தண்ணீர், தண்ணீர், ஜீவனுக்கு ஏதுவான அந்த வசனங்கள் போய் அந்த கடல்ல கலக்குது அப்படின்னா அந்த ஜனங்களுக்குள்ள அங்க போகும்போது அந்த தண்ணீர் ஆரோக்கியமானது மாதிரி இங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த உண்மையான சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் இந்த மரணம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து ஜீவனுக்குள்ள வருவாங்க. சோ இதுக்கு தண்ணி எங்க இருந்தா போகுதுன்னா அங்க ஆலயத்திலிருந்து தண்ணீர் அங்க போகும். இப்ப ஆலயத்திலிருந்து அங்க தண்ணீர் போகணும் அப்படின்னா பாருங்க,
இப்போ அந்த அந்த வசனங்கள் பிதாவாகி தேவன் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து அப்படியே அங்க உலக ஜனங்களுக்கு அங்க போகுது. இது எதன் மூலமாக தான் போகுது அப்படின்னா, பாருங்க, இது எருசலேமுக்கும் அந்த சவக்கடலுக்கும் நடுவுல ஒலிவ மலை இருக்கும். பாருங்க, லாஜிக்கலா இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட விஷயம்தான். பட் இருந்தாலும் சில மூத்த சகோதரர்கள் லாஜிக்கலா சில கேள்விகளையும் அங்க எழுப்புறாங்க. இப்போ ஒலிவமலை தாண்டி எப்படி அங்க சவக்கடலுக்கு அங்க கிழக்க போகும் அப்படின்னு. இப்போ இதற்கும் நமக்கு சகரியால் அங்க நமக்கு தேவன் அங்க விளக்கம் கொடுக்கிறார். அங்க ஆண்டவரை அவருடைய பாதங்கள் அந்த ஒலிவமலையில நிற்கும் போது அது வடக்கு தெற்கா அங்க விழுகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, வடக்கு அப்படிங்கிறது சபை, அதாவது ஆவிக்குரிய அந்த அரசாட்சி ராஜ்யத்தை குறிக்கும். இங்க பூமிக்குரிய அரசாட்சியில மாம்சிக இஸ்ரேலர்கள் இந்த முற்பிதாக்கள் தலைமையில இங்க இருக்கும். சோ இந்த இவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்க சத்தியம் அங்க போகும். அப்படின்னு இதுல நம்ம சிம்பிளா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும் சத்தியத்தை ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களை கொடுக்கக்கூடிய வேலைய ராஜ்யத்துல அங்க திருச்சபை ஆண்டவரோடு இருந்து நம்ம செய்ய போறோம். பாருங்க, இதைத்தான் உன்னத பாட்டுல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். சோ ஜீவனுக்கு போகக்கூடிய சத்தியங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல திருச்சபை அங்க ராஜ்யத்துல இருக்க போகுது. அப்படின்னா இப்ப நாம இந்த சத்தியத்தை இப்ப நமக்கு தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம எவ்வளவு கனத்தோடு எவ்வளவு அதற்குரிய மதிப்பு கொடுத்து நாம பார்க்கிறோம். அனுதினமும் தேவன் நமக்கு இப்ப போக போக சத்தியங்கள் அதிகமா கொடுக்கிறார். எதற்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப சீக்கிரம் நாம பரிசுத்தமாக வேண்டிய காலம் நெருங்கிருச்சு. இனி காலம் செல்லாதுதான். அதனால பாருங்க, சத்தியம் அதிகம் வர 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 நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இனி காலம் போக போறது இல்ல, சீக்கிரம் நம்ம பரிசுத்தமாக வேண்டியதுதான். அதிகமா நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தமாகணும். அப்படின்னா இந்த சத்தியத்தை நாம எந்த அளவுக்கு கனம் கொடுத்து நாம பாக்குறோம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு, பாருங்க, இந்த சத்தியம் நமக்கு எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா, சாதாரணமா இந்த சத்தியம் நமக்கு வரலைங்க. ஃபர்ஸ்ட் இந்த சத்தியம் நமக்கு வர்றதுக்கு முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா, பாருங்க, அந்த மோசே கண்மலையை அடிச்சார், அங்க தண்ணீர் வந்தது. நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாதான் நாம் ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு வரும். அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மெமோரியல் டைம்ல எல்லாம் ஆண்டவருடைய அந்த பாடுகள், பலிகள், அவர் பட்ட வேதனைகள் எல்லாத்தையும் நம்ம தியானிச்சோம். அப்ப இப்ப அவருடைய மைண்ட்ல அது என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த சிலுவைகள் பாடுகளுக்குள்ள போகும்போது, இந்த கண்மலை அடிக்கப்பட்டாதான், நான் நொறுக்கப்பட்டாதான் பின்னாடி என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் அங்க போய் சேரணுமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்புல அவர் அந்த ஒரு மரணத்துக்குள்ள போறார். இது எல்லாமே நாம நினைச்சு பார்க்கணும். பாருங்க, இதுதான் சிம்பாலிக்கலா நம்ம பார்த்தோம்னா, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, அந்த தண்ணீர் வரணும்னா அங்க ரத்தமும் வரணும். ஆண்டவர் பாருங்க, அந்த ரத்தம் அங்க சிந்தப்பட்டாதான் நமக்கு தேவையான அந்த ஒரு சத்தியம் அங்க கிடைக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கு பின்னாடி பார்த்தோம்னா, நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள் பட்ட பாடுகள், அந்த ரத்த சாட்சியா அவர்கள் பட்ட அந்த மரணங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். பவுல் அவர் வாங்காத அடியில நம்மளாம் சத்தியத்துக்காக ஒரு அடி, யார்கிட்டயாவது ஒரு அறை வாங்கியிருக்கோமா அப்படின்னா நம்மெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தேவன் நமக்கு அந்த அளவுக்கு பாடுகள் நமக்கு கொடுக்கல. யாராவது ஒரு சில சகோதரர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். ஆதி சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகள்லாம் பாருங்க, அவர்கள்லாம் அந்த பாடுகள் படலை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியம் வராது. பாருங்க, அவர் துண்டு துண்டா அவரை வெட்டுனாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலையெல்லாம். அந்த ஒரு மரணத்துக்குள்ள எல்லாம் போகும்போது அவருடைய சிந்தை இருதயம் எப்படி இருந்திருக்கும். இன்னும் நம்ம அநேகர் சொல்லலாம். ஜான் மார்க், அவரு அதாவது மார்க்கு யோவான் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, அவரையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, தீயை ஊத்தி, அதாவது எண்ணெய் ஊத்தி தீ வச்சுட்டுருவாங்க. தீ பிடிச்ச உடனே டக்குன்னு அணைச்சிருவாங்களாம். அந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சா கண் கலங்கும். அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் துடிக்க விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி எண்ணெய் ஊத்தி தீ வச்சுட்டுருவாங்களாம், மறுபடியும் அணைப்பாங்களாம். ஸோ இதே மாதிரி அவரை பண்ணி அவரை கொடூரமா அவரை கொண்டிருக்காங்க. பாருங்க, இதுல சாதாரண விஷயம் இல்லை. இவங்க எல்லாமே பட்ட பாடுகள். பீட்டர் வால்டோ நமக்கு தெரியும், குகையில மலைகள் எல்லாம் அவங்க ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த போப்பு மார்க்கத்தினுடைய அந்த அடக்கு முறையில. நம்மலாம் பாருங்க, ஒரு நாள் குகையில போய் நம்மளே ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்கினா நம்மளால முடியுமா? கரண்ட் இல்லாம, ஃபேன் இல்லாம நம்மளால ஒரு மணி நேரம் நம்மளால இருக்க முடியுமானா பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாமே படாத பாடுபட்டு இருக்காங்க. இந்த சத்தியம்
இந்த 2000 வருடமா எந்த தடையுமின்றி நமக்கு வந்து சேருவதற்காக படாத பாடுபட்டிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் பாருங்க, அவருடைய சொத்து எல்லாத்தையுமே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி சத்தியத்துக்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண இந்த ஒரு தியாக வாழ்க்கையெல்லாம் நம்முடைய மூத்த சகோதரர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு சத்தியம் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு. டெய்லி ஸ்கைப், டெய்லி கூகுள் மீட், யூடியூப் ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். சத்தியம் அதிகம் கிடைக்க கிடைக்க நாம் சீக்கிரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனால தேவன் அதிக சத்தியங்களை கொடுக்கிறார். இன்னும் சுத்தமாக மாட்டேங்கிறோம், எப்படியாவது சுத்திகரிச்சுங்கப்பா, டைம் முடிய போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பா நாம எடுத்துக்கிட்டு இந்த சத்தியங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் எப்ப வேணா வரலாம். சாம்பிள் நம்ம பார்த்தோம் கோவிட் டைம்ல. அதே மாதிரி சத்தியம் கேட்க கிடையாத ஒரு வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் நமக்கு கிடைக்கலாம். அதனால நாம இப்ப இருக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அதிக சத்தியங்களை தேவன் நம்ம கொடுக்கிறார். இந்த சத்தியங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இன்னும் நாம் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.